ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். திருகோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் நல்லபடியாக வக்கரகதியில் குருவின் வீட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஏழரை சனியின் பிடியிலிருந்து மகர ராசிக்காரர்கள் முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அங்கே சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஒரு சில நாட்களுக்கு பிறகு மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து அமர்ந்து தனி சுக்கிரனுடைய பார்வையில ராசி இருக்க போகிறது. 7, 8ஆம் இடங்களோடு புதன் பகவான் தொடர்பு கொள்கிறார். 8ஆம் அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆவணி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 11ஆம் அதிபதி லாபாதிபதி 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10, 12, 2ஆம் இடங்கள், இந்த 3 இடங்களும் குரு பகவானின் பார்வைக்குள் வருகிறது. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசி நேரடியாக தனி சுக்கிரனின் பார்வைக்குள் வருகிறது. ஒரே ராஜ யோகாதிபதி. மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான், அதாவது ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர், ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர், நல்லபடியாக தனி சுக்கிரனாக அமர்ந்து கலப்படம் இல்லாமல் வேறு அசுபர்களோடு சேராமல் நல்லபடியாக அமர்ந்து ராசியை பார்க்கிற போது இறைவனுடைய கருணை நல்லபடியாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக காட்டுகிறது. என்ன இருந்தாலும் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது, அதாவது ராசிநாதன் சனி பகவான் ஆகி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, அதுவும் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருப்பது என்பது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதையும் நிரூபிக்கிறது. 3ஆம் இடம் சனி பகவானுக்கு அற்புதமான இடம். உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சனி பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கலாம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அது மட்டுமில்லை, 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தகவல் தொடர்பு, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அட்டகாசமாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் நல்லபடியாக கருத்து ஒற்றுமையோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களோடு உங்களுக்கான எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், ராசி தனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் சனியாகி நல்லபடியாக 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். மனதில் தெளிவான உறுதியான தைரியம் பிறக்கும். இது ஒரு அற்புதமான பொற்காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வளர்த்திருக்கிறது. 6ஆம் இடம் என்று சொல்கிற போது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அற்புதமான காலம். 6ஆம் இடம் வளர்க்கிற போது, 6ஆம் இடத்தில் குரு பகவான் சென்று அமர்கிற போது கடன், நோய், எதிரிகள் அமைப்பு அப்படியே விலகிவிடும். என்ன இருந்தாலும் 6ஆம் இடம் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது இதுவரைக்கும் கட்டி தீர்க்கவே முடியாது என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய கடன்கள் எல்லாம் படிப்படியாக நீங்கள் கட்டி தீர்ப்பதற்கான ஆரம்பங்கள் எல்லாமே நடக்கும். எதிரிகள் இயல்பாகவே உங்களை விட்டு அப்படியே விலகுவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிறது. எதிரிகளின் கூட்டம் அடங்கும். வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள். ராசி தனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருநாதர் இருக்கிற போது எதிரிகளின் தொல்லைகள் விடுபடும். அது மட்டுமில்லை, என்ன இருந்தாலும் நாட்பட்ட நோய்களில் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும். ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள். ராசி தனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிற போது நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் நோய்க்கு தேவையான, அதாவது நோயிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு தேவையான சரியான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள், ருணம், ரோகம், சத்துரு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகி விடுவதற்கான அற்புதமான காலம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. என்ன இருந்தாலும் ராசி ஒரு மாபெரும் சுபரின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் சனியாகி 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இறைவனுடைய கருணையும், தொடர்ந்து உங்களுக்கு இறைவனுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நல்லபடியாக வலுத்திருக்கிற போது திடீர் தன லாபங்கள், பங்குச்சந்தை லாபம், அதாவது இதுவரைக்கும் பங்குச்சந்தையில ஏதாவது சரிவுகளை நீங்கள் சந்தித்திருந்தால் இப்போது ஓரளவுக்கு நன்மைகள் நடப்பதற்கான ஒரு காலம் இருக்கிறது. லாட்டரி டிக்கெட்,
திடீர் தன லாபங்கள், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, அதாவது மறைமுக தன லாபங்கள் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுத்து இருக்கிறது. அதனால் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் சற்று பார்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பங்குச்சந்தை பக்கமே போக வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்துல, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பங்குச்சந்தை லாபங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நல்லபடியாக சுபத்துவமாக வலுத்து இருக்கிறது. இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் லாபாதிபதி 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்ன இருந்தாலும் செவ்வாய் என்று சொல்கிற போது உங்களுடைய சகோதரர்களை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் சனியின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது நிரந்தர பிரிவாக இல்லாதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் நேரடியாக 180 டிகிரிக்குள் சனியின் பார்வையில் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள்ல உங்களோடு உடன் பிறந்தவர்கள், அக்காவோ அண்ணாவோ தம்பியோ தங்கச்சி, உங்களோட கூட பிறந்தவர்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத விரிசல்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத மன கசப்புகள் வராதது போல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக 6, 10, 2ஆம் இடங்கள் தொடர்புக்குள் சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்து போது நல்ல வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், நல்லபடியாக தொழில முன்னேற்றமாக போகலாம். 6ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய உத்தியோகம் வேலை அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றங்கள், கை நிறைய சம்பளம் இருக்கும். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவையெல்லாம் நல்ல முன்னேற்றமாகி நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். என்ன இருந்தாலும் 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற போது வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள சூடான விவாதங்கள் நீங்க தவிர்ப்பது நல்லது. என்ன இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். ராகு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனித்தாலும் முயற்சி செய்தாலும் அங்கே குரு பார்வை இருப்பதால் ராகு வாளை சுருட்டி கொண்டு கம்மன்று உட்காருவார். என்ன இருந்தாலும் 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். குடும்ப அங்கத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேற்றுமைகள் அப்படியே நீங்கி நல்ல அந்யோன்யம், நல்ல ஒற்றுமை, பரஸ்பரம் புரிதல் அதிகரிப்பதற்கான அற்புதமான காலம். கை நிறைய நல்ல வருமானம் வரும். 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் எல்லாமே குருவின் தொடர்புக்குள் வந்து வலுத்திருக்கிற போது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், இது போன்ற அமைப்புகள்ல நல்ல உயர்வுகள் ஏற்பட்டு அவை அனைத்தும் நல்ல வருமானத்தை கொண்டு வரும். காசு பணத்திற்கு எந்த தடை தாமதமும் இருக்காது. ஒரே ஒரு விடயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேற்றுமைகள் வராதது போல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 7.5 சனி விலகிவிட்டது. ராசி தனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம் 6ஆம் இடம், 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தது தவறுதான். ஆனாலும் அவர் அங்கே ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் சிம்மத்தில் தான் சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் 11ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் எல்லா நற்பலன்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.